வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளில் சிலருக்கு கோயில்களில் வடக்கு திசையை பார்த்து நவக்கிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய குரு பகவானும், கோயில்களில் தென் திசையை பார்த்து மஞ்சள் வஸ்திரம் அணிஞ்சு அமர்ந்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் ஒருத்தரா இல்லது வேறு வேறையா? குரு பயிற்சியின் போது தட்சிணாமூர்த்தியை ஏன் நம்ம வழிபடுகிறோம் அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பாக இருக்கும். எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்தக்கூடிய காணொளி தான் இது. வாங்க பார்க்கலாம். அதுக்கு நாம் முதல்ல தட்சிணாமூர்த்தி குரு பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். முதலில் நாம் தட்சிணாமூர்த்தியை பற்றி பார்ப்போம். இந்து மதத்தில் சிவபெருமானின் மற்றொரு வடிவம், அதாவது ஞான வடிவமாக இருக்கக்கூடியவர் தான் தட்சிணாமூர்த்தி. பிரம்மனோட மைந்தர்களான சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் இந்த நால்வரும் உலகில் இன்பங்கள் ஆசைகளை துறந்து மெய்ஞானத்தை தேடி சிவபெருமானை அணுகும்போது அவர்களுக்கு மௌனமாகவே சின்முத்திரை மூலம் பிரம்ம ஞானத்தை போதித்தவர் தான் இந்த தட்சிணாமூர்த்தி. இவர் குருக்களுக்கெல்லாம் குருவாக கருதப்படுகிறார். அடுத்ததாக குரு பகவான் பற்றி பார்க்க போகிறோம். தேவகுரு பிரகஸ்பதி என அழைக்கப்படுகிற இவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்ததன் காரணமாக நவக்கிரகங்களில் ஒருவராக இருக்கும் பேறு பெற்று நவக்கிரகங்களில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார். இவர் கல்வி, அறிவு, செல்வம், ஆன்மீக முன்னேற்றங்களை அளிக்கக்கூடியவராக இருந்து வருகிறார். இப்போ புரியும், குரு பகவான் வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. அப்புறம் ஏன் நம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, வியாழன் கிரகத்தின் குரு பகவான் தான் வியாழன் கிரகம். இந்த வியாழன் கிரகத்தின் சக்தியை ஆளும் அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தியை. அதனால்தான் குரு பெயர்ச்சியின் போது ஜோதிட குறைபாடுகளை, குரு தோஷத்தினால் ஏற்படும் ஜோதிட குறைபாடுகளை களைவதற்காகவும் வியாழக்கிழமைகள் தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருகின்றோம். இப்போது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் மக்களே. வேறொரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.